ஈவேரா என்பவர் புரளி என்று பலமுறை நான் பதிவு செய்திருக்கிறேன். ஏன்னா அவர் செய்ததாக சொல்லக்கூடிய எதுவுமே அவர் செய்தது அல்ல. வேற யாரோ செய்தவருக்கு நீங்க பேரை மாத்தி மாத்தி போட்டுட்டு வந்து ஏமாத்திட்டு இருக்கீங்க. அவர் தமிழினத்திற்கு எதுவும் செய்யல. தமிழினத்திற்கு எதிராக செயல்பட்டார். இதை உங்களால் பொய்ன்னு சொல்ல முடியுமா? இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக மாணவர்கள் போராடி கொண்டிருக்கும் போது அவர்களை காளிகள்னு சொல்லி ஈவேரா விமர்சித்தாரா இல்லையா? எஸ் ஆர் நோ? இதுக்கு ஏதாவது பதில் இருக்குமா? திருமுருகன் காந்தி வந்து பேசுவாப்லையா? ஈவேரா எழுதி புத்தகத்தையே எடுத்துட்டு வாங்க, உட்காந்து முழுசாவே உட்காந்து லைவ்ல படிப்போம். தாய்மொழி பைத்தியத்தை விட்டு ஒழிங்கிறாரு. நாங்க எதுக்கு விட்டு ஒழிக்கணும்? நீங்க யாரு முதல்ல? சீமானவர்கள் கேட்கறாரு, ஹூ ஆர் யூன்னு கேட்கறாரு. அதான் நாங்க கேட்கறோம். ஹூ ஆர் யூ? தமிழினத்துக்கு எதிராக இருந்தவரை கொண்டு வந்து நீங்க தமிழினத்துக்கு இவர் தாங்க ஆதரவா இருந்தாருன்னு சொல்லி பேசினா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது. அதைத்தான் நீங்க தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஈவேரா அவர்கள் வந்து பெண் ஏன் அடிமையானாலும் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது பாருங்க, அதெல்லாம் ஒரு அறிவான புத்தகம் அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த புத்தகமே ஒரு ஆங்கில புத்தகத்தோடைய லைன் பை லைன் டிரான்ஸ்லேஷன் சொல்லி அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. வெட்டிங் அண்ட் ரிச்சுவல்ஸ்ங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேரில் இருக்கு ஒரு ஆங்கில புத்தகம் போல. அந்த ஆங்கில புத்தகத்தை இவர் அப்படியே லைன் பை லைன் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இது கூட இவங்களுக்கு தெரியாம ஏமாத்திக்கிட்டு பொய்யா ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. லைன் பை நீங்கள் 2 புத்தகத்தையும் வாங்கி சைட் பை சைடு படிங்க. அப்படியே லைன் பை லைன் டிரான்ஸ்லேஷனுங்கிறாரு. அவரோட ஃபெமினிசம்ங்கிறதே வந்து ஒரு தப்பான ஃபெமினிசம். இது நீ முடிய வெட்டிக்கோ அப்படிங்க. முடிய வெட்டிக்கிட்டதுனால என்ன ஆயிடும்? பெண்கள் மீதான அட்ராக்ஷன் ஏதாவது குறைஞ்சிருமா முடி வெட்டிட்டா? நீங்கள் சொல்லுங்க, எனக்கு தெரியல. ஆண்கள் வந்து இப்படி பெண்கள் கிராப் பண்ணிட்டாங்கன்னா அட்ராக்ஷன் குறைஞ்சிருமா? இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான கருத்து. இன்றைக்கும் கூட தான் எல்லாம் கிராப் கட் பண்ணிட்டு எத்தனையோ ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அவங்களுடைய கவர்ச்சியோ இல்லை அவங்களோட அட்ராக்ஷனோ ஆண்களுக்கு குறைஞ்சிருச்சா? இல்லை அவங்களை யாரும் பார்க்கறது இல்லையா? கொஞ்ச நாளைக்கு ஓவியா அப்படின்னா வெட்டிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறதே இந்த பிழைப்புவாதிகள் தான். இதில் யாருக்குமே இதில் நீங்கள் ஈவேராவை ஏற்றுக்கொண்டு நான் தமிழ் சமூகத்திற்காக உழைக்கிறேன்னு பேசவே முடியாது. ஈவேராவை ஏற்க முடியாது. ஈவேராவை ஏற்றால் அது தமிழ் சமூகத்திற்கு எதிராகத்தான் போய் முடியும் எல்லா விடயத்திலும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து திராவிடமா தமிழ் தேசியமா அப்படிங்கிற சர்ச்சை எழுந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் நம்ம நேர்காணல் எடுக்கிறோம், பேசுறோம். அதுல திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறவங்களும் இருக்காங்க, தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கிறவங்களும் இருக்காங்க. இல்ல நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டும் ஒண்ணுதான், பெரிய வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இப்ப இந்த முறை சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசியது சர்ச்சையாகுது. அதன் பிறகு மீண்டும் தொடர்ந்து நிறைய பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவருடைய வீடை முற்றுகை போராட்டம் நடத்துறாங்க. அதை தொடர்ந்து உங்களுடைய பெரியாருடைய கைத்தடியா இல்ல பிரபாகரனுடைய துப்பாக்கியா பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசனுக்குள்ள கொண்டு வராரு. எப்படி பார்க்கலாம் இந்த சர்ச்சைகள் எல்லாத்தையும்? முதல்ல இந்த கம்பேரிசன்லாம் வந்து சிரிப்பா இருக்கு. ஏன்னா ஒரு உண்மையான போராளியை வந்து ஒரு புரளியோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஈவேரா என்பவர் புரளி என்று பலமுறை நான் பதிவு செய்திருக்கிறேன். ஏன்னா அவர் செய்ததாக சொல்லக்கூடிய எதுவுமே அவர் செய்தது அல்ல. வேற யாரோ செய்தவருக்கு நீங்க பேரை மாத்தி மாத்தி போட்டுட்டு வந்து ஏமாத்திட்டு இருக்கீங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து பெண் விடுதலை அப்படின்னா உடனே பாருங்க ஈவேரா அதுக்காக பேசியிருக்காரு செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவர் வந்து பொய்யா கொண்டு வந்து சித்தரிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டி அவருக்கு அந்த ஒரு கிரெடிட்டை வாங்கி கொடுக்குற வேலையை வேற ஒரு குரூப் பண்ணிக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியா. தன் குடும்பத்துடைய சொத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக கடைசி காலகட்டத்தில் வேற யாருக்கும் போயிடக்கூடாது இந்த சொத்துங்கிறத பாதுகாக்கணுங்கிற நோக்கம் கொண்டு ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து அந்த சொத்தை கடத்தியவரோட நீங்க கம்பேர் பண்றது தேசிய தலைவருக்கு இழுக்குன்னு நான் சொல்றேன். ஸோ இந்த கம்பேரிசன் ரொம்ப தப்பானது. அது இழுக்கு, அதை வந்து அப்படி பண்ண முடியாது. அப்ப அது அந்த மாதிரி கம்பேரிசனுக்குள்ளெல்லாம் நாங்கள் போக விரும்பல. ஈவேரா தமிழ் சமூகத்திற்கு என்ன செய்தார் இதை விவாதம் பண்ணுவோம். இப்போ சீமான் அவர்கள் பேசியதுல பல ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றாரு. இதுக்கெல்லாம் நீங்க ஆதாரம்னு கேட்குறீங்க. ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க ஏன் அவர்கிட்டயே அதை கேட்குறீங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இல்ல பொதுவெளியில ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா யாரு சொன்னாங்களோ அவங்க கிட்ட தானே அதற்கான ஆதாரம். ஆமாங்க, இப்ப இந்த ஆதாரத்தை கொடுக்குறாங்க, நீங்க கேட்குறீங்களா? இந்த புத்தகத்துல இந்த பேஜ்ல இந்த நம்பர்ல இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா? நான் ஒண்ணு கேட்கிறேன். அதற்கான விளக்கமா நிறைய பேர் பேசுறாங்கல்ல சார். அதுதாங்க நான் சொல்றேன். நான் இப்ப கேட்கறதுக்கு இப்ப அவருக்கு என்னென்ன பேசினாரோ அவருக்கான ஆதாரங்களை சீமான் அவர்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, நீதிமன்றத்தில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். ஈவேராவை நம்மளும் தான் கடுமையாக எதிர்க்கிறோம். எந்த அடிப்படையில எதிர்க்கிறோம்? அவர் தமிழினத்திற்கு எதுவும் செய்யல, தமிழினத்திற்கு எதிராக செயல்பட்டார். இதை உங்களால் பொய்ன்னு சொல்ல முடியுமா? இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக மாணவர்கள் போராடி கொண்டிருக்கும் போது அவர்களை காளிகள்னு சொல்லி ஈவேரா விமர்சித்தாரா இல்லையா? எஸ் ஆர் நோ? இதுக்கு ஏதாவது பதில் இருக்குமா? திருமுருகன் காந்தி வந்து பேசுவாப்லையா? எந்த விவாதத்திலுமே அது உட்கார்றதுக்கு துணிவு இல்லை. ஒரு பெரிய ஊடகம், யூடியூப் ஊடகம் தான் பெரிய ஊடகம். பேரை சொல்ல விரும்பல. அது யார் தெரிச்சு ஓடுனீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஊடகத்துல அரசியல் சார்ந்த விவாதத்திற்கு நான் வருகிறேன், நீ யாராவது வரீங்களான்னு கேட்டாங்க. அது சில முக்கியமான திராவிட கூட்டத்தவர்களும் இருந்தார்கள். நான் வரேன்னு தெரிஞ்ச உடனே நீங்க எல்லாம் எனக்கு ஒருத்தர் வந்து வெளிப்படையா சொல்லிட்டு போனது எனக்கு வயிற்று வலி, என்னால் வர முடியலன்னு போயிருக்காரு.
சிரிச்சாங்க. உங்களெல்லாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த மீடியால. நான் ஒருத்தன் தான் அங்க போய் உட்கார்ந்திருந்தேன். அப்புறம் என்ன மட்டும் தனியா இன்டர்வியூ எடுத்து அனுப்பிட்டாங்க. டிபேட்டுக்காக பிளான் பண்ணி டேபிள்லாம் போட்டு உட்கார வச்சுக்கிட்டு யாருமே வரல. நான் ஒருத்தன் மட்டும் போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். அப்ப என்னன்னா அவங்க அத விவாதப்படுத்தவே விரும்பல. இன்னைக்குமே நீங்க வந்து ஈவேரா இந்த இத எதுக்கு இந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம்? ஏன் அப்படின்னா உங்களுக்கு அண்ணா யுனிவர்சிட்டி இஷ்யூ வந்து எப்படியாவது மடைமாத்தணும். வேற என்ன அத மாத்திட்டீங்கல்ல. யாரு சார் அந்த சாருன்னு கேள்வி தானே மக்கள் மத்தியில இருந்துச்சு. இப்ப எங்க சார் அந்த சாரு போனாரு? சார மார்க்கடிச்சாச்சா? இதுக்காக தான் இத எடுத்தாங்க கையில. சீமான் அவர்கள குற்றம் சாட்டி, அவர் போய் ஈவேரான்னு அதையே எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பேச வச்சு, இது அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. ஈவேராவை பற்றிய உண்மைகளை பேசுறதுல என்ன பெரிய இது? என்ன யார் பிம்பம் வச்சிருக்கா? இப்படி ஒரு வாதமும் இருக்குல்ல. நீங்க சொன்ன மாதிரி அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்த மறக்கடிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு கான்ட்ரோவர்சி எழுந்துச்சு அப்படின்னா, சீமான் தான் இத முதல்ல துவக்கி வச்சாரு. அப்ப சீமானுக்குள்ளேயும் அந்த ஒரு அஜெண்டா அவர் இருக்கா? வந்து இந்த இத மடைமாத்துறதுக்காக அத தொடக்கி விட்டாரு. அவர் ஈவேராவை விமர்சிச்சு ஒரு இடத்துல பேசுறாரு. அவர் பேசி கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல ஆயிருது. 1 வாரமா வந்து தூங்கிக்கிட்டு இருந்த ஆட்கள், அன்னைக்கு தான் வந்து பல்லு எந்திச்சு பல்லு விளக்கிட்டு வந்துட்டு எதிர்க்கிறீங்க. ஏன் 1 வாரத்துக்கு முன்னாடி எதிர்க்க முடியாதா உங்களால? அது அவர் ஆக்சுவலா பேசி 2 வாரம் ஆயிருக்கு. இந்த இது இவங்க எதிர்க்கிறதுக்கு 2 வாரம் கழிச்சு இவங்க ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க. அப்ப நோக்கம் என்ன? இப்ப இந்த இஷ்யூ பெருசாயிட்டே இருக்கு. இது திமுகவுக்கு பெரிய நெருக்கடியை உருவாக்குது. நேஷனல் லெவல் நியூஸ்ங்க இது. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்து நேஷனல் லெவல் நியூஸ். இன்னைக்கு நேஷனல் லெவல்ல எல்லாத்தையுமே மாத்தி விட்டாச்சா? அத பத்தியே பேச்சு இல்லாம மாத்திட்டாங்கல்ல. தமிழ்நாட்டிலே பேச விடாம பண்ணிட்டாங்கல்ல. நார்த் இந்தியால போராட்டம் பண்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்காக நார்த் இந்தியால போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நேஷனல் லெவல்ல திமுகவுடைய பேர் அடி வாங்கி கொண்டிருக்கிறது. அத இப்ப தமிழ்நாட்டு லெவல்ல மாத்தி விடணும். உடனே என்ன வேற ஒரு கான்ட்ரோவர்சி இழுத்துட்டு வராங்க. அந்த கான்ட்ரோவர்சிக்கு வந்து சீமான் அவர்கள பயன்படுத்திக்கிறாங்க. உடனே வந்து சும்மா விட்டா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சீமான் அவர்கள எப்படி அவர் பயன்படுத்தணும்ட்டு. அவர நல்லா கோவப்படுத்தி பார்த்தோம்னா, அவர் பேசிட்டே இருப்பாரு. அந்த கோவத்துல அவர் பேச பதிலுக்கு பதில் இதையே ஒரு டிபேட்டா கொண்டு போய் இத பத்தியே பேசி வேற விஷயங்கள இருட்டடி பண்ணிடலாம்னு பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப பெரியார் மீது சீமான் அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு திகாவை சார்ந்தவர்களோ, பெரியாரியவாதிகளோ, இல்ல பெரியார் ஆதரவாளர்களோ அதற்கு பதிலடி கொடுக்குறாங்கல்ல. எங்க பதில் ஒரு வரிய மட்டும் எடுத்து வச்சுட்டு சீமான் அவர்கள் பேசுறாரு. நீங்க முழுசா அத படிச்சு முழுசா பார்த்தாலும், இல்ல படிப்போம் வாங்க. முழுமையா அந்த வாங்க ஸ்பீச்ச புத்தகத்தை கேட்டாலும் எடுத்துட்டு உங்களுக்கு வாங்க. அதனுடைய அர்த்தம் நான் என்ன தெரியும். கேட்கிறேன், ஈவேரா எழுதிய புத்தகத்தையே எடுத்துட்டு வாங்க. உட்கார்ந்து முழுசாவே உட்கார்ந்து லைவ்ல படிப்போம். லைவ்ல படிக்கலாமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இப்ப நான் கேட்டதுக்கு நான் ஒரு கேளேன். தமிழர் அதாவது மொழிப்போருக்காக வந்த மாணவர்களை காளி பசங்கன்னு சொல்லி ஈவேரா பேசினாரா பேசல? எஸ் ஆர் நோ சொல்ல முடியுதா அவங்களால? எஸ்ன்னு சொன்னாவே முடிஞ்சு வச்சுல அங்க உன் பொழப்பு. தமிழுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காருன்னு தெரிஞ்சிருதுல. சரி எதுக்காக சொன்னாரு? ஏன் காளிகள்னு சொன்னாரு? சரி அடுத்து என்ன சொன்னாரு? காவல்துறை கையில் லத்தியும் துவக்கும் பூ பறிப்பதற்கான்னு கேட்கிறாரு. இதோட மீனிங் என்ன? இதை சொன்னாரா இல்லையா? இதை எழுதியிருக்கிறார். அவர் தான் எழுதியிருக்காரு. அவரோட விடுதலை பத்திரிகையில தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் எரி எண்ணெயையும் கொல்லிக்கட்டையும் கொடுத்து திராவிட இயக்கத்தவர்களை நான் அனுப்பினேன் அப்படிங்கிறாரு. அதான் என்ன மீனிங்? எரி எண்ணெயையும் கொல்லிக்கட்டையும் கொடுத்து அவங்க வர மாணவர்களை எரிச்சு விடுன்னு சொல்லி அனுப்பிச்சாராம். அதுக்கு பயந்து தான் அந்த மாணவர்கள் நகர்ந்து போனாங்கிறாரு. இதெல்லாம் அவர் எழுதியது அவர் பத்திரிகையில் வந்த செய்திகள். இதை என்ன மறுக்க முடியுமா உங்களால? இது என்ன சொல்லுவீங்க நீங்க? ஆனா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஊடகத்துக்கு முன்னாடி வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஈவேரா தான் தொடங்கினான்னு துணை முதல்வர் வந்து பேசுறாப்ல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசிட்டு போறாரு. என்ன இது? இந்த ஃபேக்ட் செக்கர்லாம் எங்க போனாங்க? ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியதானே? அவர் தான் முதல்ல தொடங்கினாரா? அவர் அதுல கலந்துக்கிட்டார். முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டாரு. ஆனா அவர் தொடங்கல. இன்னொன்னு கவனிங்க. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் பாத்தீங்களா? அதை பின்னாட்களில் ஈவேராவே சொல்கிறார். நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன். எதற்காக கலந்துக்கிட்டேன் அப்படின்னா காங்கிரஸ்காரர்களை வெறுப்பேற்றுவதற்காக கலந்துக்கிட்டேங்கிறார். சோ அவரோட நோக்கம் வந்து தமிழ் மொழியை பாதுகாக்கணும் இல்லையா? காங்கிரஸ்காரங்களுக்கு குடைச்சல் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் அதில் கலந்துக்கிட்டேனாரு. அப்ப அதுலயே அவர் வந்து என்ன சொல்றாரு? நான் தமிழ் மொழியை பாதுகாக்கவோ தமிழர்களுடைய உரிமையை பாதுகாக்கவோ நான் அது கலந்துக்கலன்னு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ரெண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அது மட்டும் இல்லையா, நான் வந்து ஹிந்திக்கு பதிலா இங்கிலீஷ் வந்தா பரவாயில்லன்னு நினைச்சேன். அப்ப தமிழ் வரணுங்கிறது ஒரு நோக்கம் கிடையாது. ஹிந்திக்கு பதிலா இங்கிலீஷ் வரணும்னா பரவாயில்லன்னு நினைச்சேன். இன்னொரு படி மேல போய் ரெண்டாவது மொழி போராட்டத்துல போய் அவர் என்ன சொல்றாருன்னா, ஹிந்தி படிக்கலாம் உனக்கு என்ன பிரச்சனை? என்னத்தை நீ இழந்துட போற? தாய்மொழி பைத்தியத்தை விட்டு ஒழிங்கிறாரு. இதெல்லாம் அவர் எழுதியது. தாய்மொழி பைத்தியத்தை விட்டு ஒளி. நாங்க எதுக்கு விட்டு ஒழிக்கணும்? நீங்க யாரு முதல்ல? சீமானவர்கள் கேட்கறாரு, ஹூ ஆர் யூன்னு கேட்கறாரு. அதான் நாங்க கேட்கிறோம். ஹூ ஆர் யூ? இத்தனையும் வந்து மொழிக்கு எதிராக செய்த ஒரு நபரை என்னமோ தமிழ் இனத்தையே அவர் தான் பாதுகாத்து தூக்கி நிப்பாட்டின மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது கேட்கிறவங்களுக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கும். தமிழ் மொழிக்கும் இனத்திற்கும் தொடர்ச்சியாக எதிராக செயல்பட்ட ஒரு நபரை இவர் தான் உங்களுக்காக போராடினாருன்னு சொன்ன ஒன்றும் இல்லைங்க. நாளை பின்ன ராஜபக்சே தான் தமிழ் இனத்துக்காக பேசிய நபர்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு என்ன தோணும்? தொடர்ச்சியா தமிழ் இனத்துக்கு எதிராக இருந்தவரை கொண்டு வந்து நீங்க தமிழ் இனத்துக்கு இவர் தாங்க ஆதரவாக இருந்தாருன்னு சொல்லி பேசினா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது. அதைத்தான் நீங்க தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது இந்த மாதிரியான நீங்க வந்து இப்போ ஈவேராங்கிற அவருடைய கருத்தியலை நீங்க உரிக்க வெங்காயம் தான் அது.
நம்ம அது மாதிரி எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். இஸ்லாமியர்களுக்கு அவர் உண்மையாக ஆதரவாக இருந்தாரா? கிடையாது. பல இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஹார்ஸான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அதை சீமான் அவர்கள் இன்னைக்கு எடுத்து பேசுறாரு. என்ன வந்துச்சு? ஏன்னா இஸ்லாமியர்கள்ட்ட நீங்க இதை கடத்தவே இல்லை, அதை பத்தி நீங்க பேசவே கிடையாது. அவர் எழுதுனது தானே, இதை மறுக்கிறீங்களா? அதே போல தமிழர்களுடைய ஒழுக்கமான குடும்ப வாழ்வியலுக்கு எதிராக அவர் பேசியவர் தானே. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாரு. நான் மட்டும் சொல்லலைங்க, வீரமணி அவர்களும் சொல்றாரு. ஈவேராவுடைய ஸ்டேட்மெண்ட் அவர் ஆங்கிலத்தில் சொல்கிறார், இவரே சொல்றாரு. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பொருள் அதுக்கு? இதை ஏற்கிறீங்களா? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கோட்பாடை வந்து திமுக ஏற்குதா? திராவிட இயக்கங்கள் ஏற்குதா? இன்னைக்கு ஏற்குதுன்னா வந்து பேசுங்க. ஆமாங்க, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அதுக்கு பொருள் என்ன? இஷ்டப்பட்டவன் இஷ்டப்பட்டவர்களோட போகலாம், எந்த வித ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்க தேவையில்லை. இப்போ அவங்களுக்கு குழந்தை உருவாயிடுச்சு, நீ யார் பண்ணுவேன்? அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடாதுங்கிறாரு. அந்த குழந்தைய பெற்றுக்கணுங்கிற அந்த பெண்ணுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கான பொருள் என்ன? ஒன்னா அபாசன் பண்ணணும், இல்லைன்னா பிறந்தோடனே குப்பத்தொழில் தண்ணி போய் போடணும். அதானே ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாதது. இப்ப ஒரு பெண் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய அந்த காலகட்டத்துல இருந்த பெண் அடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு. எல்லா அரசியலும் பெண்களை சுற்றியே இருக்கு, பெண்களை அடிமையாக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் சொன்னாருன்ற கருத்துக்களை அவங்க முன்வைக்கிறாங்க. எந்த காலகட்டத்தில் பெண் அடிமைத்தனம் தமிழ்நாட்டில் இருந்தது? எல்லா காலகட்டத்திலயும் இருந்துட்டே தான். எங்க இருந்துச்சு சொல்லுங்க. பெண் அடிமைத்தனம் இல்லையா சார்? இல்லைங்க, எங்க இருக்கு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நீங்க அடிமைன்னு சொல்றீங்க. அவங்க எல்லாம் யாரும் தங்களை அடிமைன்னு சொல்லிக்கிட்டது இல்ல. நீங்களா சொல்றீங்க இது பேர் அடிமைத்தனம். இது கணவன் பேச்சை கேட்கறியா? இது அடிமைத்தனம். அப்பாவோட பேச்சு கேட்கறியா? இது அடிமைத்தனம்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே ஒழிய பெண்கள்லாம் அடிமையாக இருந்தது இல்லை தமிழ் சமூகத்தில். நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். உங்களுடைய பாட்டியோ உங்களோட கொள்ளு பாட்டியோ வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடந்தாங்களா? ஏன் அவங்க மோர் வித்ததெல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா? அவங்க மாடு மேய்ச்சதெல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா? அவங்க ஏறு நட்டது, அவங்க போய் விவசாய வேலைகள் செஞ்சதெல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா? உடனே கேட்பீங்க, பாத்தீங்களா அவங்களா அவர் சொல்றதெல்லாம் அடிமை தொழில். சரி, அன்னைக்கு உங்க தாத்தா என்ன பண்ணியிருந்தாரு? சப் கலெக்டரா இருந்தாரா? உங்க தாத்தா என்ன பண்ணுவாரு? உங்க தாத்தா வந்து மாடு மேய்ப்பாரு, உங்க அம்மா வந்து உங்க பாட்டி வந்து மோர் கடைஞ்சி விற்பாங்க. இது நடந்துட்டு தானே இருந்துச்சு. எங்க ஊர்ல எங்க கிராமத்துல நாங்க பார்த்துட்டு தானே இருந்தோம். எங்க ஊர்ல பெண் பொம்பளை ஆட்களும் ஆம்பளை ஆட்களும் வந்து சண்டை போட்டுக்கிட்டது இல்லையா? ஐயோ ஆம்பளை நீங்க சொல்லிட்டீங்க, ஆம்பளை நீங்க சொல்லிட்டீங்க, இதை நான் கேட்டுதான் ஆகணும் கோபால் அப்படின்னு போனாங்களா? எந்த ஊர்ல நடக்குது? எந்த வீட்டுல நடந்துச்சு இது? ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சரி சம சண்டை நடந்தது இல்லையா? நீங்க பார்த்தது இல்லையா உங்க குடும்பங்கள்ல? உங்க அப்பா ஒண்ணு சொல்ல அதெல்லாம் ஒத்து வர முடியாதுன்னு சொல்லி வீட்டுல சொன்னது இல்லையா பெண்கள்? இல்ல, இப்ப நீங்க சொல்றது எல்லா இடத்துலயுமே இருந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல சார். எக்ஸெப்ஷனலா இருந்திருக்கலாம். பெண் அடிமைத்தனம் இருந்ததுன்னு சொன்னீங்க. நீங்க மட்டும் எல்லா இடத்துலயும் பெண் அடிமைத்தனம் சொல்லிக்கலாம், நாங்க சொல்லக்கூடாது. ஏங்க எக்ஸெப்ஷனல் கேஸை வச்சு நீங்க அரசியல் பேசக்கூடாதுங்க. எக்ஸெப்ஷனல் கேசஸ் நடக்க தான் செய்யும். கையோங்குறதோ ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு காட்டமான செயல்பாடுகள் செய்யறவனும் இருக்க தான் செஞ்சான். அதே போல பெண்கள் வந்து ஆண்களை அடிச்சது இல்லையா, இல்லை உதச்சது இல்லையா? நான் கேட்குறேன், வடிவேல கோவை சரலை போட்டு வெளுன்னு வெளுப்பாங்க. அதை தமிழ் சமூகம் நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டதா, இல்ல அது எப்படா ஒரு பொம்பளை வந்து ஒரு ஆம்பளை அடிக்கலாம்னு சொல்லி யாராவது பேசுனாங்களா? சொல்லுங்க நீங்க. நகைச்சுவை தான். அதை யாராவது வந்து ரொம்ப அஃபண்ட் ஆகி அது எப்படி ஒரு பெண் ஒரு ஆணை அடிக்கலாம் யாராவது பேசுனாங்களா? யாருமே பேசிருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இதெல்லாம் வந்து தமிழ் சமூகத்துக்குலாம் வந்து நீங்க எல்லாம் பாடம். ஏன் நான் கேட்கறேன்னா, உலகத்துல எந்த சமூகத்திலுமே பெண்பார் புலவர்கள்லாம் கிடையாது. தமிழ் சமூகத்துல சங்க இலக்கியத்துல நான் இன்னைக்கு நேத்து பேசல, 2000 ஆண்டுக்கு முன்னாடியே ஆண்களுக்கு சமமாக பெண்கள் இருந்திருக்கிறாங்க. ஆண்களுக்கு நிகராக பெண்கள் துறவரத்தில் இருந்திருக்கிறாங்க. எங்க வடக்கத்தில வந்து நீங்க போய் ஒரு பெண் துறவியை சொல்லுங்க, நான் காரைக்கால் அம்மையார் கொண்டு வந்து நிப்பாட்டுவேன். வடக்குல போய் ஒரு பெண் துறவி எடுத்துட்டு வாங்க நீங்க. காரைக்கால் அம்மையார்னால அங்க செக்ஷுவல் ஃப்ரீடமோ, அங்க வந்து ஒரு காரைக்கால் அம்மையார் வந்து வழிபட்டாங்களா இல்லையா? எல்லா கோயிலையும் காரைக்கால் அம்மையாருக்கு வந்து உருவம் இருந்ததா இல்லையா? அப்புறம் என்னது இது? என்ன யாருக்கு அதுல நீங்க பூ சுத்துறீங்க? இங்க நம்ம ஊர்ல வேலுநாச்சியார் இருந்தாங்களா இல்லையா? அது பொய்யா? அப்ப குயிலி இருந்ததுல பொய்யா? எல்லாமே பொய்யா? கண்ணகி பொய்யா? ஒரு அரசனுக்கு நேருக்கு எதிராக போய் நின்று நீங்க தானே செலவச்சிருக்கீங்க, மறந்துடுவீங்களா? இப்ப கண்ணகி தோன்றிய சமூகம் எப்படி பெண்ணடிமை சமூகமாக இருக்கும்? வேலுநாச்சியார் ஒரு பெண் தானே. அந்த பெண்ணை வந்து ராணியாக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இந்த குயின் கலிசின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, ஏன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அது ஒரு கன்றாவி கதாபாத்திரம். பட் குயின் கலிசின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் ராணின்னு சொல்றீங்கல்ல, அது ஃபெமினிசத்தோட ஐடென்டிட்டிங்கிறீங்கல்ல. அதை விட மிக சிறப்பான ஒரு ஃபெமினிசம் ஐடென்டிட்டியாக இருந்தவங்க தானே வேலுநாச்சியார். நீ கற்பனை, இது உண்மை இல்லையா? ராணியாக ஏத்துக்கொண்டு எல்லா ஆடவர்களும் இவங்க தான் தலைவி ஏத்துக்கலையா? நான் இப்போ ஏன் அங்கெல்லாம் போறீங்க? தமிழ்நாட்டுல எத்தனை கட்சிகளுக்கு பெண் தலைவர்கள் இருக்கிறாங்க? உங்க கட்சியில தான் இல்ல. உங்க கட்சியில தான் கலைஞருக்கே பெண்ணாக பிறந்தாலும் நாங்கள் ஏற்க மாட்டோம், நீங்க தான் ஒதுக்கி வச்சிருக்கீங்க. ஆண் வாரிசுகளுக்கு மட்டும்தான் முடிசூட்டப்படும். ஏன் பெண் வாரிசுகளுக்கெல்லாம் முடிசூட்டப்படாதா?
ஜெயலலிதா அம்மையார் வந்துட்டாங்க. அவங்களுடைய தோழியாக இருந்தவர்களுக்கும் இங்க வாய்ப்பு வந்துச்சு. அதுக்கு வேற அழுத்தத்தின் காரணமாகத்தான் அவங்கள ஓரங்கட்டப்பட்டார்கள். இப்ப இப்ப விஜயகாந்த் அவங்களோட மனைவிக்கு வந்து இங்க இப்ப ஒரு சரி பங்கான அவங்க கட்சியில அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கப்படுகிறது. இப்ப இதெல்லாம் தமிழர்கள் அது எப்படி பெண்கள் வந்து கட்சிக்கு தலைவரா யாராவது யோசிக்கிறாங்களா? போய் நிக்கிறது இல்ல? ஜெயலலிதா கால்ல விழுகல? விழுந்தாங்களா இல்லையா? கூச்ச நாச்சம் பார்த்தாங்களா நம்ம ஆட்க? இல்ல சார், அவங்க அப்படி அததான் என்ன பேச்சு இது? அவங்க அததான் முன்வைக்கிறாங்க. குழந்தைகள் பெத்துக்கிறதுக்காக மட்டுமும், அந்த குழந்தைகள வீட்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காக மட்டும் தான் பெண்கள் இருந்திருக்காங்க. நீங்க சொல்றது எல்லாமே எக்செப்ஷனல் கேஸ் தான். எங்கோ ஒண்ணு இருக்கிறத பார்த்துட்டு எத்தனை பெண் தலைவர்கள் இது எப்படி இன்னைக்கு எக்செப்ஷனல் வந்து கேஸ்? பாலிட்டிஷியன்ஸா இருக்காங்க இது எப்படி அப்படின்ட்டு. எக்செப்ஷனல் கேஸ்ன்னு எனக்கு புரியல. ம். பெண்கள் குழந்தை பெத்துக்கிற எல்லாருமே குழந்தை பெத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா, ஆமா அப்படிதான் இயற்கை. அதுக்காக மட்டுமே இருக்காங்க. பெண்கள் அதுக்காக மட்டுமே அடிமைப்படுத்துறாங்க. இருந்தா அவங்க ஏன் மோர் வைக்க போறாங்க? ஏன் அவங்க தயிர் கடைய போறாங்க? ம். அவங்க ஏன் குடும்பத்த தூக்கி நிப்பாட்ட போறாங்க? அவங்க ஏன் குழந்தைகள பாதுகாக்க போறாங்க? குழந்தைய பெத்துட்டு அப்படியே விட்டு போயிருவாங்களா அவங்க? இல்ல. அவங்க ஏங்க ஒரு இயற்கைன்னு ஒண்ணு இருக்குங்க. இப்ப பெண் காக்கையோட வேலை என்ன? முட்டையிடணும், குஞ்சு பொரிக்கும், அந்த குஞ்சுக்கு இரை ஊட்டணும். ஒரு ஆண் காக்கையோட வேலை என்ன? அந்த கூட்ட பாதுகாக்கணும். அந்த கூட்ட சுத்தி வரக்கூடிய எதிரிகள்ல இருந்து அதை பாதுகாக்கணும். பெண் பறவையை அடகாக்கும் பொழுது ஆண் பறவை போய் இரை தேடும். ம். காக்கைக்கு ஒரு வாழ்வியல் இருக்கு. சிட்டுக்குருவிகளுக்கு ஒரு வாழ்வியல் இருக்கு. தூக்கணாங்குருவிலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இல்ல, லவ் பேர்ட்ஸ் பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. நான் லவ் பேர்ட்ஸ் வளர்த்துருக்கேன். அதுல வந்து பெண் முட்டையிடும், அடக்காக்குறது ஆண் தான். ஒவ்வொரு இனத்துக்கும் மாறும். ஆணும் நான் சில இதெல்லாம் வந்து ஆணும் அடங்க இப்ப பெண் குயின்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆண் தான் அடகாக்கும். பெண் வந்து முட்டைய போட்டுட்டு குடுத்துட்டு போயிரும் ஆண் கிட்ட முட்டைய. அதுதான் அடகாத்துக்கிட்டு இருக்கும். ஆண் தான் உட்கார்ந்து அடகாத்துட்டு இருக்கும். இயற்கை இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், 2 பேரும் சேர்ந்து அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குது? குழந்தைகளை நல்லபடியா வளர்க்கறது தான நோக்கமா இருக்குது. இதுதான் இயற்கை. இயற்கையை புரிஞ்சுகிட்ட அறிவாளிகள் இத தான் சொல்லுவாங்க. அடுத்த தலைமுறையை நல்லபடியாக வளர்த்து எடுப்பது தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்ட கடமைம்பாங்க. என்ஜாய்மென்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி யாரும் பேச மாட்டாங்க. புரியுதுங்களா? இல்ல, இங்க சத்தி மூவ்மெண்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது. பொய். இல்லையா? இல்ல பொய். இங்க சதிங்கிறது என்ன அப்படின்னா, வடக்குல நடந்தது சதி. இங்க தமிழ்நாட்டுல சதி நடக்கல. இங்க உடன்கட்டை ஏறுதல்னு ஒன்று இருந்துச்சு. சதிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பெண் அவரோட கணவன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்கள வலுக்கட்டாயமாக தள்ளி விட்டு விடுவார்கள். அவங்கள கொன்றுவாங்க. இது தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. சதிக்கும் உடன்கட்டை ஏறுதலுக்கும் என்ன வித்தியாசம்? சொல்றேன். அதாவது இது தமிழ்நாட்டுல இந்த சதி நடந்திருக்கு. ஆனா அது தமிழர்களால் நடத்தப்படல. புரியுதுங்களா? தமிழ் சமூகத்துல இது நடந்தது இல்ல. தமிழ் சமூகத்துல உடன்கட்டை ஏறுதல் நடந்திருக்கு. அந்த உடன்கட்டை ஏறுதல்ங்கிறது என்ன அப்படின்னா, கணவன் வந்து இறந்துடுறாரு. கணவன் இறந்தோடனே அவரோட துக்கம் தாங்க முடியாம ஒரு சில பெண்கள் இருப்பாங்கல்ல, என்னால இது மேல வாழவே முடியாதுன்னு சொல்லி அவங்க சூசைட் பண்ணிக்குவாங்க. கணவன் இறந்ததுக்கு அப்புறம் நான் வந்து இனிமேல் நான் தனியா வாழ முடியாது, அவர் இல்லாத உலகத்துல நான் இருக்கல, நான் வந்து உடன்கட்டை ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சூசைட் பண்ணுவாங்க. அப்ப அவரோட உறவினர்கள் எல்லாம் அதை தடுப்பார்கள். இல்ல நான் வந்து சூசைட் பண்ணிட்டு தான் தீருவேன், என்னால இங்க வாழ முடியலன்னு சொல்லிட்டு அவங்க அந்த எமோஷனல்ல ஒரு முடிவெடுத்து அவங்க உடன்கட்டை ஏறுவாங்க. அப்படி உடன்கட்டை ஏறுபவர்களை சாமியாக கும்பிடுவாங்க. இந்த சாமியாக கும்பிடப்பட்ட உடன்கட்டை ஏறியவர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் குலதெய்வமாக அந்த சமூகத்தால் கும்பிடப்படுவாங்க. புரியுதுங்களா? இந்த ட்ரெடிஷன் வந்து ரொம்ப ரேரா இருந்தனால தான் அவ்வாறு உடன்கட்டை ஏறியவர்கள் கடவுளாக கும்பிடப்பட்டார்கள். அவங்க வீட்டுல இருக்க எல்லா பொம்பளையும் உடன்கட்டை ஏறிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க தெய்வமாகவே மாறி இருக்க மாட்டாங்க. இட் வில் பி அ நார்மல் ஃபினாமினன். ஒரு பெண் அவ கணவன் இறந்துட்டாவே அவ போய் செத்துருவா. ஸோ இது நார்மலான விஷயம் ஆயிப்போயிடும். அங்க நார்த்தில் அது அப்படி இருந்துச்சு. நார்த்தில் வந்து உடன்கட்டை ஏறுபவர்கள சாமியெல்லாம் கும்பிட்றதெல்லாம் கிடையாது. இங்கே தான் ஆகுதுன்னா அப்போ இங்கே ஒரு ரேரஸ்ட் ஃபினாமினன். அந்த அளவுக்கு பாசம் கொண்டவர்கள் அவங்க வாழ்க்கையே வேண்டாம்னு முடிவு பண்ணி அது பேர் தான் உடன்கட்டை ஏறுதல். அது கட்டாயப்படுத்தப்படவில்லை. புரியுதுங்களா? நம்மளோட குடும்பத்தில் யாராவது உடன்கட்டை ஏறி இருக்காங்களா? சொல்லுங்க நீங்க. உங்க குடும்பத்துல யாராவது உடன்கட்டை ஏறி இருக்காங்களா தமிழ்நாட்டுல? குறிப்பிட்ட ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி நமக்கு மறந்துருக்குமே. அதுதான் நீங்க போங்க. உங்க ஜெனரேஷன்ல போய் தேடி பாருங்க. எந்த ஜெனரேஷன்ல ஏறினாங்க? யாருமே ஏறினது கிடையாது. இங்க ஒரு சில மன்னர்களுடைய பெண்கள் உடன்கட்டை ஏறியதற்கு வரலாறு இருக்கு. ஆனா அந்த மன்னர்கள் யாருமே தமிழ் அரசர்கள் கிடையாது. அவங்க வடக்கத்திக்காரங்க. அவங்களோட ட்ரெடிஷனாக அது இருந்ததுனால அது அவங்க இங்க ஆட்சி செய்யும் பொழுது அது இங்க நடந்திருக்கு. ஓகே. விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் நடந்திருக்கு. திருமலை நாயக்கருடைய இறப்பு ஏற்படும் பொழுது கிட்டத்தட்ட 60 பெண்கள் அவரை வந்து அந்த சதியில வந்து ஈடுபட்டதாக, அது சின்ன பெண்கள்லாம் கூட அந்த சதியில போய் இருந்தாங்க அப்படிங்கிறது வரலாறுல பதிவாயிருக்கு. ஆனா திருமலை நாயக்கர் தமிழர் கிடையாது. இது வரலாறுல வந்து அவங்க ஏதோ செஞ்ச தப்புக்கெல்லாம் தமிழர் மேல் பழி சுமத்தாதீங்க. உடன்கட்டை ஏறுதல் இப்ப நான் என்ன கேட்கிறேன், உடன்கட்டை ஏறுதல் தமிழர் மரபு என்றால் அது எங்க சங்க காலத்துல பதிவாயிருக்கு? அரசர்கள் காலகட்டத்துல ஒரு இடைக்காலகட்டத்துல ஒரு சில இடங்கள்ல இது நடந்திருக்கு. ஒரு சில இடங்கள்ல அது ஒரு மாதிரி விசித்திரமாக நடந்திருக்கு. அந்த வந்து போற்றி பாடுறதும் இருந்திருக்கு. ஆனா கண்ணகி போய் உடன்கட்டை ஏறிட்டாங்களா? என் கணவன் இறந்துட்டாங்க நான் போய் சாவுறேன்ட்டாங்களா? இல்லையே. கணவனுக்கு நடந்த துரோகத்தை எதிர்த்து அவங்க அநீதியை கேட்டு அவங்க போராட்டம் தானே செய்யறாங்க.
அரசனுக்கு எதிரான போராட்டத்துக்கு தானே போறாங்க. இன்னொன்னு மறுமணம் கோட்பாடே தமிழர்கள்ட்ட இருந்துச்சு தெரியுமா? அது பேர் அறுத்து கட்டுதல். அறுத்து கட்டுதல்னா என்ன பொருள்னா, இப்போ ஒரு கணவனுக்கு ஒருத்தனை கட்டி ஒரு பெண்ணை கட்டி கொடுக்குறாங்க. அவன் சரியில்லாதவனா இருக்கான், ஒழுக்கக்கேடவனா இருக்கான், அவன் வந்து ஒழுங்கா குடும்பத்தை பார்த்துக்கல, அவனுக்கு வந்து ஒருவேளை ஆண்மை இல்லை, அவன் அது இந்த மாதிரியான குறைபாடோ ஏதோ ஒன்று. அப்போ அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒத்து வரல, நாங்கள் பிரிஞ்சுறோம்னு சொல்றாங்கும் பொழுது, நம்மளுடைய பஞ்சாயத்து சிஸ்டத்துல அறுத்து கட்டுதலும் ஒரு மரபு இருந்திருக்கு. டிவோர்ஸ் மாதிரி அறுத்து கட்டுவாங்கன்னா தாலி அறுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் யாரு பிடிக்குதுங்கிறவங்களோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிப்பாங்க. இது இந்த டிவோர்ஸ் சிஸ்டம்ங்கிறது இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இது நாம சொல்லலை, வெள்ளைக்காரன் பதிவு பண்ணியிருக்கான். அறுத்து கட்டுதல்னு ஒரு முறை இருக்குன்னு சொல்லி அவன் பதிவு பண்ணியிருக்கான். இதெல்லாமே நடந்திருக்குது. அப்போ இது இது இதெல்லாம் வந்து பெண் அடிமைத்தனம் தமிழ் சமூகத்தில் இருந்துச்சுன்னு நீங்கள் சும்மா அதை ஓப்பனாக சொல்ல ஃபெமினிஸ்ட் அஜெண்டான்னு ஒன்று வந்து வெளிநாடுகளில் ஆங்கிலேயர் இப்போ தான் இப்போ ஒரு தெரிந்த ஒரு நபர் தான் அவர் வெளிநாட்டில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஈவேரா அவர்கள் வந்து பெண் ஏன் அடிமையானாலும் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது பாருங்க, அதெல்லாம் ஒரு அறிவான புத்தகம் அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த புத்தகமே ஒரு ஆங்கில புத்தகத்தோடைய லைன் பை லைன் டிரான்ஸ்லேஷன் சொல்லி அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. வெட்டிங் அண்ட் ரிச்சுவல்ஸ்ங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேரில் இருக்கு ஒரு ஆங்கில புத்தகம் போல. அந்த ஆங்கில புத்தகத்தை இவர் அப்படியே லைன் பை லைன் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இது கூட இவங்களுக்கு தெரியாம ஏமாத்திக்கிட்டு பொய்யா ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. லைன் பை நீங்க 2 புத்தகத்தையும் வாங்கி சைடு பை சைடு படிங்க, அப்படியே லைன் பை லைன் டிரான்ஸ்லேஷனுங்கிறாரு அவர். அப்போ இதை தான் நான் சொல்றேன், பொய் பிம்பம். ஈவேரா செஞ்சதாக அவரோட ஃபெமினிசம்ங்கிறதே வந்து ஒரு தப்பான ஃபெமினிசம். இது நீ முடிய வெட்டிக்கோ அப்படிங்க, முடிய வெட்டிக்கிட்டதுனால என்ன ஆயிரும்? பெண்கள் மீதான அட்ராக்ஷன் ஏதாவது குறைஞ்சிருமா முடி வெட்டிட்டா? நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல. ஆண்கள் வந்து இப்படி பெண்கள் கிராப் பண்ணிட்டாங்கன்னா அட்ராக்ஷன் குறைஞ்சிருமா? இது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான கருத்து இது. இன்னைக்கும் கூட தான் எல்லாம் கிராப் கட் பண்ணிட்டு எத்தனையோ ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அவங்களுடைய கவர்ச்சியோ இல்லை அவங்களோட அட்ராக்ஷனோ ஆண்களுக்கு குறைஞ்சிருச்சா, இல்லை அவங்களை யாரும் பார்க்கறது இல்லையா? கொஞ்ச நாளைக்கு ஓவியா அப்படிலாம் வெட்டிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. அப்போ யாரும் அவங்கள பார்க்கலையா? கண்ண மூடிட்டாங்களா? என்னங்க நல்லாவே இல்லை, முடி இருந்தால் தாங்க பெண்ணுன்னு யாரும் சொன்னாங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதுதான் நான் சொல்றேன், ஒண்ணுக்கும் ஆகாத உதவாத பேச்சுக்கள் இதெல்லாம். முடி வெட்டிக்கோ, கிராப் வெட்டிக்கோ, அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பையை கழட்டி போட்டு. எப்படி ஒரு பெண் வந்து கர்ப்பப்பையை கழட்டி போட இது எந்த டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க? ஒரு பெண் தன்னோட கர்ப்பப்பையை ஆப்ரேட் பண்ணி எடுத்ததுனால அவங்களுக்கு எவ்வளோ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வரும், எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் வரும். எவனோ ஒருத்தன் ஒழுக்கமா இல்லாததுக்காக பெண் அறுத்துக்கணுமா? என்ன பேச்சுங்க இது? ஆண் செய்யற தவறுக்கு பெண் வந்து தன்னை ரணமாக்கிக்கணுமா? கர்ப்பப்பையை தூக்கி போட்டுருணுமா? இதெல்லாம் அவர் பேசி வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து நீங்க வந்து பெரிய பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல அதுதான் ஒரு பக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரியார் ஆதரவாளர்கள், இந்த பக்கம் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் அவங்க சைடு தரப்பு நியாயத்தை முன் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல நியாயத்தை பேசுறாங்க. ஈவேராவாதிகள் வந்து அநியாயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. நியாயத்தை தான் நாங்க பேசுறோம். ஈவேரா சைடு ஏதாவது நியாயம் இருந்தா விவாதத்துக்கு வாங்க. சும்மா உட்கார்ந்து கதறிட்டு இருக்காங்க. இல்ல இதுல இடைப்பட்ட ஒருத்தங்க இருக்காங்கல்ல, தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்றவங்க. அதுக்கு வந்து எக்ஸாம்பிளா நம்ம நிறைய பேரை பார்க்கலாம். இப்ப திருமுருகன் காந்தி அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி, இப்ப வேல்முருகன் அவர்களா இருக்கட்டும், இல்ல திருமாவளவன் அவர்கள், சமீபத்துல கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்கள் கூட இப்படிதான் பேசுறாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவங்களுக்கு அரசியல் தெரியலன்னு புரிஞ்சுக்கலாம். திருமாவளவன் அவர்கள் உட்பட. ஆமா, அவங்க பிழைப்புவாதம். அது பேர் அரசியலா? திருமாவளவன் அவர் செய்யறது அரசியலா? இந்த வேங்கவேலு பெண்ண ரிசல்ட் வந்திருக்கு. திருமாவளவனுக்கு அரசியல் செய்ய தெரிஞ்சா இந்நேரம் என்ன பண்ணியிருக்கணும் அவரு? நீங்க எதுவும் வாய திறக்க மாட்டீங்க. உங்க அரசியல் உங்க கண்ணு முன்னாடி பறிபோகுதா இல்லைன்னு பாருங்க. அவ்வளவுதான் விஷயம். பட்டியல் சமூக மக்களுடைய குடிநீர் இதுல பட்டியல் சமூக மக்களையே வந்து மலத்தை கலந்து விட்டார்கள் சொல்லி இன்னைக்கு பட்டியல் சமூக இளைஞர்களையே கைது செய்து அதுவும் மிரட்டி உருட்டி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருமாவளவன் என்ன பண்ண முடியும்? திருமாவளவன் என்ன செய்து விட முடியும்? என்ன அரசியல்? நீங்க என்ன அரசியல்? அவர் தான் எதிர்வினை ஆற்றுறாருல, மீண்டும் சிபிஐக்கு போகணும், வழக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சிபிஐக்கு ஏன் போகணும்? காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு? முதல்வர் ஸ்டாலினோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறைங்க அது. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உண்மையாக இல்லைன்னு அது வாயில சொல்ல வருது, அவருக்கு சொல்ல முடியல. இது பேர் அடிமைத்தனம் தானே. இதைத்தானங்க அடிமைத்தனம். உங்களுக்கு எதிராக ஒரு சதி நடக்குது, அந்த சதியை தட்டி கேட்க முடியாதது தானே அடிமைத்தனம். நீங்க உங்களால கேட்க முடியாதா? உங்களால பேச முடியாதா? நான் சொல்றேன், உங்களால பேச முடியாதா? என்ன மிஞ்சி மிஞ்சி பண்ண ஒரு வழக்கு போடுவாங்க உங்க மேல, இல்ல கைது பண்ணுவாங்க. உங்க மக்களுக்காக கைதுக்கு நீங்க அஞ்சுறவரா? நீங்க அதான் சொல்றேன், இதுதான் பிழைப்புவாதம்ங்கிறேன். இந்த பிழைப்புவாதம் வேணா பண்ணிக்கலாம். இந்த ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வைக்கிறதே இந்த பிழைப்புவாதிகள் தான். இதுல யாருக்குமே இதுல நீங்க ஈவேராவை ஏற்றுக்கொண்டு நான் தமிழ் சமூகத்திற்காக உழைக்கிறேன்னு பேசவே முடியாது. ஈவேராவை ஏற்க முடியாது. ஈவேராவை ஏற்றால் அது தமிழ் சமூகத்திற்கு எதிராகத்தான் போய் முடியும் எல்லா விடயத்திலையும்.